சுவாசப்பு, நான் உன்ட ஒன்று கேப்பேன், நீ உண்மையை சொல்லணும். என்னதுக்கா? ரூபி உன்னைய எப்படி அடிச்சா? பலார் பலார்னு அடிச்சாக்கா. ஏலே, ரூபிட்ட நீ எப்படி அடி வாங்குன? டமால் டுமில்னு வாங்குனேக்கா. அட பேதி இருப்பா. அவட்ட அடி வாங்குனது இவ்வளவு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கா? ஏக்கா, சந்தோஷமா இல்லக்கா. எப்படி அடி வாங்குனேன்னு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். எங்கல அடிச்சா? மூஞ்சி கை காலுன்னு ஒரு இடம் பாக்கில மடிச்சக்கா. ஏலே, வீட்டுக்குள்ள எந்த இடத்துல வச்சு அடிச்சா? பெட்ரூம்ல தான்க்கா. பெட்ரூம்லயா? எந்த நேரத்துல அடிச்சா? ராத்திரி தான்க்கா. எதுக்காகல உன்னை அடிச்சா? அது எங்க கேக்குறீங்க? நான் போன் பேசிட்டு இருந்தேனா? என் ஃப்ரெண்ட் கூட தான்க்கா பேசிட்டு இருந்தேன். அவ என்னதான் நினைப்புல இருந்தான்னு தெரியல, நீ அடி அடின்னு அடிச்சிட்டாக்கா. ஏலே, அவ தூங்கிட்டு இருந்தாளோ? தூங்கிட்டு இருந்தாலும் முழிச்சிட்டு இருந்தாலும் நான் பாக்கலக்கா. நான் கீழ தான் படுத்திருந்தேன். என்னது, அவளை கட்டில படுக்க வச்சுட்டு நீ கீழே படுத்திருந்தியா? எதுக்குல கீழே படுத்த? ஏக்கா, அது வரைக்கும் நான் ஆள்லயோ வெளியே தான் படுத்துட்டு இருந்தேனா? பாட்டி தான் சத்தம் போட்டு ரெண்டு பேரும் புருஷ மட்டாட்டி ஒரே ரூம்ல தான் தூங்கணும்னு சொல்லி என்னை அந்த ரூம்க்குள்ள விட்டுட்டு போயிட்டாங்கக்கா. கதவு வேற பாட்டி வெளியே பூட்டிட்டாங்க. அதான் என்ன செய்யணும், நான் கீழேயோ அவ பெட்லயும் படுத்திருந்தா. நல்லா இருக்குல்ல உங்க கதை. ரொம்ப கேவலமா இருக்கு, வெளியே சொன்ன வெக்கம். சே, நீ ஒரு ஆம்பளை பையன், அவளை கட்டில படுக்க வச்சு நீ கீழே படுத்தாமல்க. அவ நீ மேல படுங்கன்னு சொல்லவே இல்லையாக்கா? ஏக்கா, நான் அவட்ட பேசல, அவளே என்கிட்ட பேசலக்கா. ரொம்ப நல்லா இருக்குல்ல, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்குதான் உங்க அம்மா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாமலாக்கா? அப்போ கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாளையில அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த ரூம்ல போய் படுத்திருக்கா. அன்னைக்கும் அடி வாங்கிட்டு தான் வெளியே வந்திருக்கா. ஆமாக்கா. ஆமாக்கா ஓமாக்கான்னு சொல்லு. எதுக்கு அடிக்கா என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதான்ல? ஏக்கா, அவ எதுக்கு அடிச்சானே எனக்கு தெரியலக்கா. எதுக்கு இப்படி அடிச்சான்னு கேட்டா மறுபடியும் அதுக்கு பிடிச்சி அடிச்சிருவாளோன்னு நான் பக்கமே போறதில்லக்கா. அடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண? அடிச்சிட்டு அவ தூங்கிட்டாக்கா. நான் உட்கார்ந்து அழுதுட்டே இருந்தேன். வெளியவும் வர முடியல, பாட்டி வேற கதவு மூடி வச்சிருந்தாங்களா. ரூமோட புக்ல குத்த வச்சு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தேன்க்கா. இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? என்னமோ சடங்கான பிள்ளை மாதிரி முக்குல குத்த வச்சு உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தீங்க. ஆம்பளை பையன் தானே நீ, திருப்பி 4 அடி அவளை அடிக்க வேண்டியதான்ல? ஏக்கா, அவளே சமாடி அடிச்சுல கையை தூக்க முடியல, காலையும் தூக்க முடியல. எப்படிக்கா திருப்பி அடிக்கிறது? என்ன மேல் கொண்டு அடிச்சிருவாளோன்னு பயந்துட்டே உட்கார்ந்திருந்தேன்க்கா. நல்ல வேளை காலையில பாட்டி வந்து கதவு திறந்தா குடுகுடுன்னு வெளியே ஓடி போயிட்டேன். சே, உன்னைய தம்பின்னு சொல்லக்கே அசிங்கமா இருக்கல. அவ அடிச்சாளா, அடிய வாங்கிட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டானே. ஏக்கா, ரூபி பேய் பிடிச்சதுனால தான் அப்படி அடிச்சிருக்கா. பேய் பிடிச்சு பேய். பேயும் பிடிக்கல, அவள ஒரு நாயும் பிடிக்கல. ஏதோ ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். பிரச்சனையா? என்னக்கா? ஏலே, நாம அவளை எழுப்பும்போது தூங்கிட்டு இருந்தா அடிச்சா. ஆனா ஒன்னிய தூங்காம இருக்கும்போதே அடிச்சிருக்கா. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அவ தூங்கும்போது அடிக்காளா தூங்காம இருக்கும்போது அடிக்காளா நீ? ஏக்கா, அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கல, அதனால எப்பவுமே அடிப்பாக்கா. இப்ப கூட அவளுக்கு பேய் போயிருச்சா போகலையானே கன்ஃபார்ம் ஆகல. அதனால பக்கத்துல போவாதக்கா, மறுபடியும் அடிச்சிட போறா. ஏலே, அன்னைக்கு பேயை ஓட்டியாச்சு. அவ அம்மையோ என் மாமியாரோ பேய் போயிட்டுன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டாவ. பேய் ஓட்ட வந்த சாமியாரோ பேய் போயிட்டுன்னு சுமத்திட்டு ஓட்டாரு. எனக்கு என்ன டவுட் கிளியர் ஆகணும். பேய் தான் பிடிச்சிருந்தா இல்ல அடிக்கிற வியாதி இருக்கான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். என்னக்கா சொல்றீங்க? அடிக்கிற வியாதியா? இப்படி இல்லாம ஒரு வியாதி இருக்கு? ஆமால, எனக்கு என்னமோ அப்படி இருக்குமோன்னு தோணுது. ஆமா, பாட்டி எப்ப அடிச்சாலாம்? ஏக்கா, நான் இன்னைக்கு அடி வாங்கினால அதனால பயந்துட்டு மறுநாள் நான் மொட்டை மாடியில போய் படுத்திருந்தேனா. பாட்டி வந்துட்டு எதுக்கு மொட்டை மாடியில படுத்துக்க, போய் ரூம்ல படுன்னு சொன்னாங்களா. நான் பாட்டி கிட்ட போக மாட்டேன் பாட்டி, நீ ரூபி அடிச்சுட்டான்னு சொன்னானா. பாட்டி என்னது ஒன்னே அடிச்சாளா, நான் போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்களா. அப்பதான்க்கா பாட்டி பிடிச்சி அடிச்சிருக்கா. சரில, அவ தூங்கிட்டு இருந்தாலுமா முழிச்சிட்டு இருந்தாலுமா? ஏக்கா, அது தெரியலக்கா. நான் பாட்டிட்ட அதை பத்தி எதுவுமே கேட்கவே இல்லை. பாட்டி அடிச்சதா சொன்னாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் ராத்திரி மொட்டை மாடியில போய் படுத்திருந்தேன்ல, அப்படின்னா ரூபி தூங்கிட்டு தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். பாட்டி தூங்குன ரூபியை தான் போய் எழுப்பியிருப்பாங்களா இருக்கும். ஓஹோ, அப்படியே கதை. அப்ப நான் நினைச்சது சரிதான். என்னக்கா? உன் பொண்டாட்டிக்கு எல்லாரையும் தூக்கத்துல அடிக்கிற வியாதி இருக்கு. ஏக்கா, என்னக்கா சொல்றீங்க? ஆமால, தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்க மாதிரி இது அடிக்கிற வியாதி. ஏக்கா, என்ன அடிக்கும்போது தூங்கிட்டு இருந்த மாதிரி இல்லக்கா, முழிச்சுதான் இருந்த மாதிரி இருந்தது. நீ ஒழுங்கா பாத்தியா அவள முழிச்சுதான் இருந்தான்னு தெரியுமா? எனக்கு சரியா தெரியலக்கா, ஆனா முழிச்சுதான் இருந்திருப்பாளோன்னு தோணுது. அதால எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொன்னேன்ல. அவளுக்கு முழிச்சிட்டு இருக்கும்போது அடிக்க வியாதியா இல்ல தூங்கிட்டு இருக்கும்போது அடிக்க வியாதியான்னு இன்னைக்கு கிளியர் பண்ணிடுவான். ஓனர், என்னது கிளியர் பண்ண போறியா? யார் அடிச்சது? யாருக்கு தூக்கத்துல அடிக்கிற வியாதி இருக்கு ஓனர்? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஓனர், இவ்வளோ பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கே, என்கிட்ட சொல்லுங்க ஓனர். குழந்தைக்கா, வேற யாருக்கும் இல்ல, ரூபிக்கு தான் தூக்கத்துல அடிக்கிற வியாதி இருக்கா. ஆ, அப்படியா? அடிக்கிற வியாதியா? ஆமா, யார் அடிச்சா? என்னை அடிச்சிருக்கா, எங்க பாட்டி அடிச்சிருக்கா, எங்க அக்காவே அடிச்சிருக்கா. அக்கனா? யாரு? ஓனரா? ஓனர், நீங்க அவட்ட அடி வாங்குனீங்களா? சே, வாய் மூடு. அதான் அந்த மீன்காரி குரூப்ல போட்டாலும் நீ பாக்கலையோ? அப்படியா? டிவில பேப்பர்ல எல்லாம் வந்துட்டா நீங்க அடி வாங்குனது? சோ கடவுளே, இது மீன்காரி போட்டதை விட மோசமா இருக்கு.
தெருவுல நின்னுட்டு அடி வாங்கினேன்னு கேட்டுட்டே இரு. ஓனர் என்னாச்சு ஓனர் உண்மையை சொல்லுங்க. எப்ப அடிச்சா எங்க அடிச்சா எத்தனை அடி அடிச்சா? உங்களே ஒருத்தி அடிச்சிருக்கான்னு அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? குழந்தை அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. என்னது பேயா? பேயெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளுக்கு தூக்கத்துல அடிக்கிற வியாதி இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஜோசப் தான் பேயிங்க. ஆனா அவ தூக்கத்துல இருந்து எழுப்பும்போது தான் அடிச்சிருக்கா. இவனை மட்டும் தூங்காம இருக்கும்போதே அடிச்சிருக்கா. ஆக மொத்தத்துல எல்லாருக்கும் ராத்திரி தான் அடி விழுந்திருக்கு. ஓனர் கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க. உண்மையிலே ரூபிக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்ல தூக்கத்துல அடிக்கிற வேதியா? தூங்காம இருக்கும்போது ஜோசப் அடிச்சிருக்கா. அதுக்கு என்ன சொல்லுவேன்? ஐயோ இது பெரிய குழப்பமா இருக்க. என்னதான் பிரச்சனை ஓனர்? அதைத்தான் நானே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி கண்டுபிடிக்க போறிய ஓனர்? அவ வீட்ல போய் அவ தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பனா. ஓனர் அடிச்சிட்டா? அடிக்கலாம். நீ பார்க்கணும் அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும். ஓனர் இத பார்க்க நானும் வரேன் ஓனர். அது என்ன எக்ஸிபிஷனா எல்லாரும் வந்து பார்க்கிறதுக்கு? ஓனர் எனக்கு ஆசையா இருக்கு ஓனர். இந்த ஊர்ல தான் இருந்திருக்கேன். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியாதே. அதனால உங்க கூட நானும் வரேன் ஓனர். இதையாவது பாத்துக்கிட்டே. நீ ஒண்ணு வரேன்டா, நானே போய் பாத்துக்கிறேன். ஓனர் ஓனர் ப்ளீஸ் ஓனர் கூட்டு போங்க ஓனர். நானும் வரேன். இனிமே நான் பிக்னிக் போற மாதிரி வரேன்னு அடம் பிடிக்கிறீருக்கு. இல்ல ஓனர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. எனக்கே கேட்க புதுசா இருக்கு. அதான் எனக்கு அங்க வந்து பார்க்க ஆசையா இருக்கு ஓனர். ஆமா, அது பெரிய தாஜ்மஹாலை ஒரு சுத்தி பார்க்க ஆசைப்பட்டு வராரு. நாங்களே அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். அதுவும் ராத்திரி நேரத்துல. இதுல இவ வேற. ஓனர் ராத்திரி நேரத்தில் நீங்க மட்டும் தனியா போதுங்க ஓனர். நானும் வரேன் உங்க கூட. என்னை பார்த்தா பேயே 10 அடி தள்ளி நிற்கும். ஏன்னா நானே இத்தனை அடி இருக்கேன் பாருங்க. அதனால என்னையும் கூட்டிட்டு போங்க ஓனர். பேய் வந்தா நான் அடிச்சிருக்கேன். ஏன் ரூபியே அடிச்சாலும் நான் பாத்துக்கிட்டே ஓனர். ஏக்கா அந்த அக்கா வந்து போட்டோம்க்கா. அதான் பாடி கார்டு மாதிரி கூட வரேன்னு சொல்றாங்கல்ல. கூட்டிட்டு வாங்க. இல்லனா எங்க வீடு வரைக்கும் ராத்திரி தனியா தான் நீங்க வரணும். அதுவும் சேர்த்தான். ஜோசப் நான் ஒரு 12 மணிக்கு வரேன். கரெக்டா கதவை திறந்து வை. சரிக்கா. நான் கதவை திறந்து வைக்கிறேன். கண்டிப்பா வந்துருங்க. சரில வந்துருவா. ரூபி தூங்கிடுவாள்ல. ஏக்கா அவ தூங்கிடுவான்னு நினைக்கிறேன். 12 மணிக்கு யார் முடிச்சிட்டு இருப்பா? கண்டிப்பா தூங்கிட்டு தான் இருப்பா. கல்யாணம் முடிச்சிருக்கே தவிர அவளை பத்தி ஒண்ணும் தெரியல. ஏக்கா எங்க கல்யாணமே அவசர அவசரமா நடந்த கல்யாணம். நானே அவ இருக்க பக்கமே போறதே இல்ல. ஒரு நாள் ஒரு ரூம் போயிட்டு அடி வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால எனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாதுக்கா. நீங்க 12 மணிக்கு வாங்க. கண்டிப்பா தூங்கிருப்பா. எழுப்பி செக் பண்ணிடலாம். சரி கண்டிப்பா வரேன். சரிக்கா அப்ப நான் வீட்டுக்கு போறேன். ஓனர் ஓனர் என்ன? ஓனர் நம்ம இப்படியே பண்ணுமா இல்ல கெட்ட போட்டு போணுமா? என்னது கெட்டப்பா? ஆமா ஓனர் மார்வேஷம் போட்டு போமான்னு கேக்கேன். போன தடவை குடிமை வீட்டுல போய் கடத்த போனோம்ல, அப்ப கூட கெட்ட போட்டு போனோமே ஓனர். எது இந்த கண்ணுல ஒண்ணு கட்டிட்டு போனமே அதை சொல்றியோ? அதைத்தான் சொல்லி ஓனர். கெட்ட போட்டு போறதுக்கு நம்ம என்ன திருடாக்கா போறோம்? பேர் எடுப்பாலும் எங்க சித்தி வீட்டு போறதுக்கு எதுக்கு கெட்டப்பு? ஓனர் நம்ம இப்படி எல்லாம் போனாதான் பேய் பயப்படும், நாய் பயப்படும், மனுஷங்க பயப்படுவாங்க. அதுக்கு தான் சொல்லி ஓனர் கெட்ட போட்டு போவோம். அதான் நல்லா இருக்கும். நம்மளுக்கும் ஒரு கெத்தா இருக்கும். சை வாயை மூடு. அந்த ரூபி பிள்ளைவே எழுப்பி அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான். கெட்டப்பெல்லாம் போட்டுட்டு போய் எழுப்புனா ஆள் தெரியாம அடிச்சுட்டேனே அசால்ட்டா சொல்லிட்டு போவா. இது தேவையா? இல்ல ஓனர் நீங்க தான் எழுப்புறீன்னு தெரியாம எழுப்பலாம்ல. எதுக்கு அடி வாங்கன்னு ஆசைப்படுறியோ? ஓனர் அந்த பிள்ளைக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னா நீங்க எப்படி போய் எழுப்பினாலும் அடிக்கத்தானே ஜீவா. அதனால ஒரு கெட்ட போட்டு போவோம் ஓனர். அப்படியா? ரொம்ப ஆசையா இருக்கும். அப்போ பேய் மாதிரி கெட்ட போட்டு வா. ஐயோ பேய் மாதிரி கெட்ட போட்டா பேய் அது ஜோடி நினைச்சிரும் ஓனர். அப்புறம் பேய் என்ன இழுத்துட்டு போயிட்டா என் புருஷன் விதவே ஆயிருவாரு. என்னது உன் புருஷன் விதவையாவானே? இது ரொம்ப புதுசாலா இருக்கு. ஏதோ ஒண்ணு பொண்டாட்டி இல்லாம தனி மரமா ஆயிருவார் ஓனர். என் பிள்ளையும் அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அது சரி வராது. பேய் கெட்ட தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நான் உன்னை கெட்ட போறேன்னு முதல்ல சொன்னனோ இல்ல? என் கூட வாண்டி தான் உன்னை கூப்பிட்டானா? பேர் எடுப்பா நீனாதான் வாரேங்க கெட்ட போடியேன்னா. இப்ப போறதுக்கு பயமா இருக்கு. பேய் கூட்டிட்டு போறேன் என் புருஷன் விதவே ஆயிடுவாருங்க. எதுக்குதான் உனக்கு இப்படி பேதி இருக்குது? சரி ஓனர் விடுங்க. கெட்ட போய் வேண்டாம் அப்படித்தானே. அதுக்காக நீ கூட்டு போகாம விட்டுறாங்க நான் வருவேன். கண்டிப்பா ராத்திரி 12 மணிக்கு எனக்கு ஒரு போன் அடிங்க ஓனர். போன உன் நம்பர் ஏன்ட்ட எங்க இருக்கு? ஓனர் எத்தனை நாள் உங்களுக்கு நான் போன் போட்டிருக்கேன். என்னது போன் போட்டுக்க? என்னைக்கு போட்டா? அது வந்து ஓனர் நான் போடன்னு நினைச்சிருக்கேன். போடாம விட்டுருக்கேன் ஓனர். சரி நம்பர் தந்துட்டு போ. ஐயோ தற்சமயம் நம்பர் உபயோகத்தில் இல்லை ஓனர். எதுக்கு போன் நம்பர் கேட்டா அப்படி சாக்காயினுக்கா? இல்ல ஓனர் போனு கார்டு போடாம கிடக்கு. அதான் உபயோகத்தில் இல்லைன்னு சொன்னேன் ஓனர். எங்க வீட்டு கதவுல ஒரு அடி அடிங்க நான் வெளியே ஓடி வந்துடுறேன் ஓனர். அடிக்கலாம் முடியாது. மணி பார்த்து இருந்துட்டு வெளியே வா. சரி ஓனர் அப்ப நான் 11 மணிக்கெல்லாம் உங்க வீட்டுக்கே வந்துடுறேன். கொஞ்சம் சோறு இருந்தா எடுத்து வச்சிருங்க. நான் சாப்பிட்டுட்டே கிளம்பி வரேன். ஆமா இவருக்கு விருந்து வச்சு தான் கூட்டு போனேன். வாரதா இருந்தா நீ என் கூட வா, இல்லைன்னா வீட்டுல விட்டு தூங்கு. வாரேன் ஓனர். ஆமா எனக்கு ஒரு டவுட்டு.
என்னது? இந்த ரூபி பிள்ளைய பொண்ணு பார்த்தது உங்க மாமியார் தானே? ஆமா, என் தம்பிக்கு பார்த்து சொல்லிச்சு. கல்யாண மண்டபத்துல என் தம்பியை யாரோ கடத்தி விட்டாவ. அதனால கடைசி நேரத்துல ஜோசப் தாலி கட்ட வேண்டியதாயிடுச்சு. என்ன இப்போ? இல்ல ஓனர், உங்க மாமியார் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துருக்காவல, அதான். எல்லாம் அந்த கிழவியால வந்த வேணாதான். இது மட்டும் உண்மையா இருக்கட்டும், அந்த கிழவி கிழிச்சு தொங்க விட்டுறீ. சரி ஓனர், ராத்திரி 12 மணி வாங்க போய் தூங்குவோம். இந்த மதியத்திலேயே தூங்கியாவ? ஆமா ஓனர், இப்ப தூங்கிட்டோம்னா ராத்திரி பூரா முடிச்சிருக்கலாம்ல. பேதி இருப்பா, நான் என்னைக்கு மதியம் தூங்குனேன்? நீ வேணா தூங்கு, என்ன வேணாலும் பயணம் போ. நான் தூங்க மாட்டேன், என் வேலையை தான் பார்த்துட்டு இருப்பேன். சரி ஓனர், பாய், குட் நைட். 12 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். இந்த மாமியார் கிழவி பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல பிள்ளையை பார்த்து சொல்லுங்க. என்னை இவ்வளோ பிரச்சனை இருக்க பிள்ளையை என் தம்பிக்கு பார்த்து சொல்லியிருக்கு. அது பொண்ணு பார்க்கும்போதே நான் டவுட் ஆனேன். அதான் அந்த ஊரெல்லாம் சுத்தி சுத்தி விசாரிச்சு ஒன்றும் விளங்கல. ஆனா அந்த குடுமிகாரியும் மீன்காரி மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சு வந்து சொன்னாலும் நான் தான் நம்பாம விட்டுட்டேன். எழுப்பி பார்த்தோம் நானே எங்க அம்மையா. ஆனா அன்னைக்கு மட்டும் அவ அடிக்கவே இல்லையே, எப்படி? ஏதோ ஒன்று நடந்திருக்கு, நம்ம